அப்படி கொண்டு தான் கொண்டு வந்து பங்கச்சு இருக்கிறாங்க நாளைக்கு விளங்க ஓடியது வச்சுக்கொள்ளுங்க சார், கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. பிடிங்கம்மா, வாங்கின மாதிரி பிடிங்க சார், கொஞ்சம் முன்னே பாருங்கள், வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க, அப்படி பாருங்க, கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. பாபா இங்கே முன்னே பாருங்கடா. இல்லைங்க, நாட்டில் அகலாமரமடைந்து சத்ருண்டான் அதைச் சேர்ந்த சர்நிதியா அவர்களுக்கு சுவிஸ் நண்பர்கள் சுவிட்சம் அமைப்பு இணைந்து கிழக்கு மாகாண உளவியலாளர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டிலே இன்று அவருடைய மகளான செல்வி சஞ்சீதாவின் எதிர்கால கல்வி நடவடிக்கைக்காக ரூபாய் 1,00,000 அவருடைய மட்டக்களப்பு பிரதேச அபிவிருத்தி வங்கியில் வைப்புள்ளிடப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவத்துக்கு அது இழப்பீடாக இல்லாது போனாலும் சுவிஸிலே இருக்கின்ற நண்பர்கள் அவர்களுடைய நன்மை, இந்த குழந்தையினுடைய எதிர்கால நன்மை கருதி அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக இந்த ஏற்பாட்டினை செய்தது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அதே நேரத்தில் ஒரு பெரிய வைபவமாக இல்லாது கூட இருந்தாலும் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தினை அவர்கள் கருத்தில் கொண்டது மிகவும் வரவேற்கக்கூடியது. அதற்கு மட்டக்களப்பு உடவியலாளர் கிழக்கு மாகாண உடவியலாளர் சங்கம் அனுசரணை வழங்குவது இன்னும் சிறப்பான விடயம். இந்த குழந்தையினுடைய எதிர்கால கல்விக்காக அவர்களுடைய பெற்றோர் இவற்றினை பயன்படுத்துவதற்கு இந்த வங்கி கணக்கிலே ஏற்பாடுகளை செய்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அதே வேளையிலே இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தினால் உயிரிழந்த சர்நிதியா அவர்களுடைய இழப்பீடு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பீடு சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது உண்மையிலே மனவேதனைக்குரிய விடயம். இவற்றினை சம்பந்தப்பட்ட அவர்கள் கருத்திலே கொண்டு இந்த அவருடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டியாவது இந்த நட்டகத்தினை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்வேன். என் மகள் ஏஜென்சி மூலமாக போய் அதை எதுவும் செய்யாத படிக்க போனதில் அதிலிருந்து எந்த உதவியும் எனக்கு இது செய்யவும் இல்லை. என் குடும்பம் அம்மாவுக்கும் வயசு வைத்து அப்பாவுக்கும் வயசு வைத்து ஒரு தங்கச்சியும் கல்யாணம் கட்ட அமெரிக்கா. இப்போ தங்கச்சி இழந்ததால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, எனக்கு வேலை செய்கிற சக்தியும் இல்லை, பார்க்குறதுக்கு எந்த இதுவுமே எனக்கு இல்லை. கடும் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு புருஷனும் இல்லை. இந்த இவங்க செய்த இதால் மிச்சம் நன்றி எனக்கு என்ன. இந்த போலீஸ் மூலமாக நாங்கள் அறிவிச்சோமா அவங்களால இந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த இதுவும் ஒருவரும் இந்த இதை செஞ்சு பார்க்கறதுக்கு இதுவும் இல்லை, ஒருவரும் கவனிச்சதும் இல்லை, எந்த உதவியெல்லாம் எங்களுக்கு செய்ய இல்லை. வேறு எதான்னு சொன்னால் இப்போ செஞ்சுருப்பாங்க, எங்களுக்கு எதுவுமே செய்யலை.